நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், பாட்டு எதுன்னு நீங்க சொல்லுங்க. இது கமல்ஹாசன் அவர்கள் நடித்த ஒரு பாடல். வித்தியாசமான கெட்டப்பில் வருவார். அவர் ஒரு பெண்ணை காதலிப்பார், ஆனால் அவளும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பா. அந்த கல்யாண ரிசப்ஷனில் என்டர்டெயின்மெண்ட்டாக கமல் பாடுற பாடல் இது. மனசுக்குள்ள ஃபுல்லாக சோகம், ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம முகத்தில் ஒரு போலி புன்னகையோடு அவர் பாடுறாரு. எஸ்பிபி அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல் இது. இது என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்க? 80s கிட்டார் தான் இந்த பாட்டு தான் நினைப்பீங்க. பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. 70s கிட்டார் இருந்தா இந்த பாட்டு நினைக்கலாம். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நீங்க எந்த பாட்டு நினைச்சாலும் கரெக்ட் தாங்க. ஏன்னா நான் சொல்ற சிச்சுவேஷனுக்கு கரெக்டா பொருந்துற பாடல் தான் இது ரெண்டுமே. அவள் ஒரு தொடர்கதை படத்துல வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடல்ல ஸ்டேஜில் நடக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். கதையும் சொல்லி பாட்டும் பாடி டான்ஸும் ஆடி இருப்பார் கமலஹாசன். நான் ஒரு விகட கவி அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். இதில் நிறைய அனிமல்ஸ் பாடுற மாதிரி சவுண்ட்ஸ் வந்திருக்கும். இது எல்லாமே குரலால் செய்த மிமிக்ரி. இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்து எந்த சவுண்டையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தாராம் மெல்லிசை மன்னர். இதே அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்த பாடல்லையோ அவர் ஒரு ஜோக்கர், உயரம் குறைவானவர் அப்படிங்கறதுனால அவர் எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. அவர் ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் எல்லாரும் கண்ணுக்கும் தெரிகிறார். மனசுல இருக்க சோகத்தை அவர் மறைச்சுக்கிட்டு முகத்துல புன்னகையோட அவர் பாடுற இந்த பாடல்ல இசையால் அந்த சோகத்தை பிழிஞ்சிருப்பாரு இசைஞானி. ரெண்டு பாட்டோட சிச்சுவேஷன் மாத்திரம் இல்ல, வரிகளிலும் நிறைய ஒற்றுமைகள். கண்ணதாசன் சொல்றாரு, அப்பாவி ஆண்கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததமா. அப்பாவி ஆண்கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. வாலி என்ன சொல்றாரு தெரியுமா? தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. ரெண்டு பேருமே அந்த பெண்ணை பிளேம் பண்ணாம தப்பு தன்னுடையதான் அப்படின்னு பிளேமை ஏத்துக்கிட்டு பாடுறாங்க. கண்ணதாசன் சொல்றாரு, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை அப்படின்னு. வாலி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆடும் வரைக்கும் ஆடி இருப்போம் தங்கமே ஞான தங்கமே, ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் சொல்றது என்ன? உலகம் வந்து ஒரு நாடக மேடை, அதுல நாமெல்லாம் ஏற்றது கதாபாத்திரங்கள்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருந்தார் As You Like Itல. The world is a stage and men and women are just players. அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. மெல்லிசை மன்னரும் இசைஞானியும் ஒரே ஸ்கேல்ல தான் இந்த ரெண்டு பாடலுமே அமைச்சிருந்தாங்க. லோன்லினஸ்கான ஸ்கேல், நட்டபைரவி ஸ்கேல், இப்படி பல ஒற்றுமைகள் இந்த பாடல்கள்ல. எல்லாருமே தன்னுடைய பங்கை ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாங்க. இதுல யாருடைய பங்கு உங்களை ரொம்ப கவர்ந்தது? கமெண்ட்ல எழுதுங்க. இந்த ரெண்டு பாடலுடைய ஃபுல் டீகோடிங் பார்க்க தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுடைய ஒரு நாள் போதுமா நிகழ்ச்சிக்கு வாங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளில் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே கோடி. நல்ல மனையாளில் நேசம் ஒரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண